வெல்கம் டு MPC சேனல். மும்பை பொண்ணு கோயம்புத்தூர்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் கோட்டாலா. இது வந்து ஒரு மும்பையோட ஸ்ட்ரீட் ஃபுட். இது வந்து ஒரு சைட் டிஷ். இது வந்து நீங்கள் சப்பாத்தீஸ், பாவ் இந்த சென்ஸ் வடா பாவுக்கு சாப்பிட்ற பாவ், இல்லைன்னா நம்ம நான் குல்ச்சா எதுக்குனாலும் நம்ம இதை அக்கம்பெனி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 5 எக்ஸ் எடுத்திருக்கேன். 3 வந்து அப்படியே ரா இருக்குது, பச்சை முட்டை இருக்குது. 2 எக்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம், 2 பாயில்டு எக்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி சாப்டு 2 ஆனியன்ஸ், ஒரே ஒரு டொமேட்டோ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு குக்கிங் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அண்ட் மசாலாஸ் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன், மஞ்சள் பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன், அண்ட் இது சிக்கன் மசாலா இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தனியா பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புதினா அண்ட் கொத்தமல்லி, புதினா அண்ட் மல்லித்தலை இது வந்து ஒரு சின்ன ஒரு கைப்பொடி அளவு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம குக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பட்டர் போட்டுக்கலாம். 2 பெரிய க்யூப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பட்டர் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் ஓவராக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் 1:1 ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். half பட்டர் அண்ட் half ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்மளுக்கு சாட்டே ஆகுறதுக்கு நம்மளோட ஆஸ் யூஷுவல் டிப்ஸ் தான். ஜஸ்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குக் ஆகுறதுக்கு தான் நான் கம்ப்ளீட் சால்ட் போடுறேன். அப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளோட இஞ்சி அண்ட் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ரெண்டையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க டொமேட்டோஸ். ஸோ டொமேட்டோஸ் போட்டு பிறகு கொஞ்சம் ஃப்ளேம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே. இப்போ இது கொஞ்சம் டொமேட்டோ குக் ஆகணும். ஸோ டொமேட்டோ குக் ஆகுற வரை கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகிருக்கு. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த டொமேட்டோ குக் ஆகிருக்கிற கன்சிஸ்டன்சி தெரியும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் இதே மாதிரி டொமேட்டோ சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அது எல்லாமே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக், அப்புறம் இது 2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நம்ம கொஞ்சம் சாட்டே பண்ணணும். இது அப்படி குக் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது குக் ஆகுறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வச்சுருக்க புதினா அண்ட் மல்லித்தலை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கார்லிஷிங்க்கும் வேணும், ஸோ அதனால் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன்.
ஸோ இதை நம்ம நல்லா ஆட் பண்ணி இப்படி குக் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ குக் ஆக வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு, இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து நம்ம கிரேட் பண்ணி போட போகிறோம். டைரெக்டாகவே நீங்கள் அந்த பேனில் கிரேட் பண்ணிடலாம். இது கிரேட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் எக்கு பொறுத்து, எக்கு பாயில் ஆகி குக் ஆகுறத வச்சு நம்ம எப்படி கிரேட் பண்ணுறோங்கிறது இருக்கும். ஸோ இந்த 2 எக்கையுமே நீங்கள் அப்படியே கிரேட் பண்ணி இதில் தூவிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், கிரேட் பண்ணி போட்டது எப்படி இருக்குன்னு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யம்மியாக ஃபீல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சீஸ் போட்ட ஃபீல் வரும். இது கொஞ்சம் அப்படி கெட்டியான மாதிரி ஆயிடும், கன்சிஸ்டன்சி அப்படி கெட்டியாக மாறிடும். இது ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கணும். இந்த கிரேட் பண்ணதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இதில் நடுவில் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 2 எக்கு மட்டும் இதில் பிரேக் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நீங்கள் மெதுவாக இதை பிளெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்மளுக்கு இது கொஞ்சம் குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் அதில் சால்ட் போட்டு கிண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சால்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க சால்ட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எக் நல்லா குக் ஆயிடுச்சு. லைட்டாக நீங்கள் இதில் வாட்டர் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. ஃப்ளேம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டரும் ஆட் பண்ணதால ஃப்ளேம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எக் நல்லா குக் ஆகி உங்களுக்கு அந்த சுருண்டு வரும். எக் குக் ஆனதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா உங்களுக்கு குட்டி குட்டியாக சுருண்டு வந்திருக்கும். கன்சிஸ்டன்சி தெரியுதா? பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உங்களுக்கு வேணா ஃபைனல் ஸ்டேஜ் இங்கேயும் நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா நான் அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் உங்கள் விருப்பம். இஃப் யூ வாண்ட் யூ கேன். பட் அந்த கோட்டாலால அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அது பண்ணுவாங்க. பட் அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க கொஞ்சம் கொரியாண்டர் புதினாவை கார்னிஷ் போட்டுடலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா அப்படி ஒரு மாதிரி எக் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஃபைனல் ஸ்டெப் பண்ணணும். இன்னும் ஒரு எக் இருக்குது. டோட்டலாக நான் எவ்வளோ எக்ஸ் எடுத்தேன்? 2 பாயில்டு எக், 2 எக் நம்ம இதில் ஆட் பண்ணோம். இன்னும் ஒரு எக் இருக்குது. இந்த எக்கை ஃபைனலாக இது மேலே அப்படியே அந்த எல்லோ தெரிகிற மாதிரி ஊற்றிடுங்க.
ஓகே, இதை நீங்கள் உடச்சி விட வேணாம். இது அப்படியே வந்து குக் ஆகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 minutes நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் 4 minutesக்கு அப்புறம் இதை எடுத்துட்டோம். இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த எல்லோ கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணி ஒரு 2 minutes நம்ம இதை வெயிட் பண்ணலாம். லைட்டாக நீங்கள் அந்த ஒயிட்டை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த எல்லோ குக் ஆகிடும். ஓகே, அந்த எல்லோ உங்களுக்கு அப்படியே தெரியுதா? ஸோ அந்த ஒயிட் எல்லோ குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 minutes ஓப்பன் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இது நல்லா உங்களுக்கு கொஞ்சம் செமி குக்டாக தான் இருக்கும், ஆஃப் பாயில் மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிச்சம் இருக்க கார்னிஷிங்க்கு அதை புதினால போட்டுடலாம். போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இட்ஸ் ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம். பட் இது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வரும். ஸோ பட்டர் போட்டிங்கன்னா உங்களோட கோட்டாலா இஸ் ஃபினிஷ். ஸோ இதுதான் உங்களோட யம்மி கோட்டாலா. இதை நீங்கள் வந்து சப்பாத்திஸ், நான், ஃபுல்காஸ், எனிதிங், ஏதோ ஒரு மேஜர் பிரெட்டு கூட, இந்தியன் பிரெட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆஸ் அ அக்காம்பனிமெண்ட். ஸோ நம்ம இப்போ இதை சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் சாப்பிடும்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும். அந்த பீசஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் ஆகி தான் வரும். ஸோ நான் உங்களுக்கு சர்விங் பிளேட்டில் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம யம்மி கோட்டாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வந்து சப்பாத்திஸ், ஆஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சப்பாத்திஸ், ஃபுல்காஸ், பாவ், எனி சார்ட் ஆஃப் இந்தியன் பிரெட்ஸ்க்கு நீங்கள் அக்கம்பனி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு செக்மெண்ட்டில் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். Until then, be safe. Thank you. Take care. Bye-bye.